வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது யோகங்களின் கூட்டம் என்ற தலைப்பின் கீழ் பலவிதமான யோகங்கள் ஒன்று சேர்ந்து ஒருவரை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கும் ஒரு ஜாதகத்தினைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சிலரது ஜாதகத்தில் பலவிதமான யோகங்கள் இருக்கும். ஒரு யோகம் பலன் தந்து முடிக்கும் பொழுது மற்றொரு யோகம் பலன் தர தொடங்கும். எனவேதான் யோகங்கள் நிறைந்திருக்கும் ஜாதகமானது ஏதாவது ஒரு வழியில் நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஜாதகத்தினைத்தான் இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கிறோம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஜாதகம். இவர் பிறந்தது மிதுன லக்னம், சிம்மத்தில் கேது, கன்னியில் சனி, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், ராகு, குரு, மீனத்தில் சுக்கிரன், செவ்வாய். இவருடைய ஜாதகத்தில் பலவிதமான யோகங்கள் நிறைந்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடமான கும்ப அதிபதி சனி கன்னியில் அமர்ந்திருக்க, கன்னி வீட்டு அதிபதியானவர் புதன் கும்பத்தில் அமர்ந்திருக்க, பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகமானது இவருக்கு அற்புதமாக கிடைத்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 10 சுக்கிரன் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான மாலவிய யோகத்தினை தருகிறார். லக்னத்திற்கு 10 சுபகிரகமான சுக்கிரன் மாலவிய யோகத்தினை பெற்றது அமல யோகத்தினையும் தருகிறது. இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு குரு 9ல் அமர்ந்து, குருவிற்கு 10ல் சந்திரன் அமர்ந்து கஜ கேசரி யோகத்தினையும் தருகிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 9ல் குரு ராகு இணைந்து குரு சண்டால யோகத்தினையும் தருகிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 9ல் சூரியன் புதன் இணைந்து புதாத்கி யோகம் தருகிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 6ல் சந்திரன் அமர்ந்து சந்திரனுக்கு 2 பக்கம் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது கேம துரும யோகமாகும். இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் செவ்வாய் நிற்பதால் சுபவேஷ யோகம் கிடைத்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் இப்படியான பலவிதமான யோகங்கள் இருந்த போதிலும் எல்லா யோகங்களும் 9ஆம் இடத்தினையும் 10ஆம் இடத்தினையும் சுற்றியே கிடைத்திருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஸ்ரீ நந்தி யோகமானது 9ஆம் இடத்தில் கிடைத்திருக்கிறது. மாலவிய யோகம் 10ஆம் இடத்தில் கிடைத்திருக்கிறது. அமல யோகம் 10ஆம் இடத்தில் கிடைத்திருக்கிறது. குரு சண்டால யோகம் 9ஆம் இடத்தில் கிடைத்திருக்கிறது. சுபவேஷி யோகம் 10ஆம் இடத்தில் கிடைத்திருக்கிறது. புதாதித்ய யோகம் 9ஆம் இடத்தில் கிடைத்திருக்கிறது. எனவேதான் இவருக்கு அதிர்ஷ்டம் தரும் 9ஆம் இடமானது பெரும்பாலும் உதவிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் இவருடைய பதவியானது தொடர்ந்து எந்த விதத்திலாவது இவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. மிதுன லக்னத்தில் பிறந்த இவருக்கு 10ல் சுக்கிரன் மால யுகத்தினை தருவதால் இவருக்கு சுக்கிரதசையானது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அரசியல் பிரவேசம் செய்தார். எளிமையான குடும்பத்தில், அரசியல் தொடர்பில்லாத குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அரசியல் இவரை அழைத்தது. சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது புதன் புக்தியில் முதல் முறையாக இவர் எம்எல்ஏ ஆனார். சுக்கிரதசையில் புதன் புக்தியானது எப்படி பலனை இவருக்கு கொடுக்க முடிந்தது? அதாவது சுக்கிரனுக்கு 12ல் புதன் மறைந்திருந்த போதிலும் தேர்தல் வெற்றி இவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை இப்பொழுது பார்ப்போம். அதாவது சுக்கிரனுக்கு பாதகாதிபதி புதன், புதன் அமர்ந்த வீட்டிற்கு பாதகாதிபதி சுக்கிரன், 2 பாதகாதிபதிகளும் முட்டிக்கொண்டதால் விபரீத ராஜயோகமானது இவருக்கு கிடைத்தது. இவருக்கு 1968 முதல் சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கும் போது அரசியலில் நுழைந்தார். அதனைத் தொடர்ந்து சூரிய தசை 94 வரை சுபவாஷி யோகம் இவருக்கு உதவியது. அதன் பிறகு சந்திரன் நிஜமடைந்த போதிலும் கஜகேசரி யோகத்தினால் விபரீத ராஜயோகம் கிடைத்து சந்திர தசையும் இவருக்கு உதவியது. அதனைத் தொடர்ந்து வந்த செவ்வாய் திசை சுக்கிரன் இணைவினை பெற்றதால் நன்மைகளை தந்து உதவியது. மிதுன லக்னத்திற்கு 6-11 வீடுகளுக்குரிய 10ல் அமர்ந்து தான் அமர்ந்த வீட்டிற்கு யோக வீடுகளாக செவ்வாய் வீடுகள் வருவதால், அதாவது செவ்வாய் அமர்ந்த வீடான மீனத்திற்கு யோகரான செவ்வாய் சுயபலத்தினை பெற்று உதவியினையும் பதவியினையும் கொடுத்தார். அதன் பிறகு ராகு திசையானது 2011 முதல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ராகு திசையில் சுக்கிர புத்தியானது 2026 வரையில் நன்மைகளை தரக்கூடியதாகும். ஆனாலும் ராகு திசையில் சூரிய புத்தியானது இவருக்கு சற்று பின்னடைவினை தரலாம். எனவே 2026க்கு பின் இவருக்கு பெரும் சவால்கள் காத்திருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் இவருக்கு யோகங்கள் தொடர்ந்து வரும் திசைகளில் தொடர்பில் இருந்ததால் இவரால் தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க முடிந்தது. பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் யோகங்கள் நிறைந்திருந்தாலும் பிறந்த லக்னத்திற்கு தீமை தரும் பாதகாதிபதிகளின் பலம் குறைந்திருந்தால் ஜாதகர் எளிதாக வாழ்க்கையின் உச்சத்தினை தொட முடியும். அப்படித்தான் மிதுன லக்னத்தின் பாதகாதிபதியான குரு கும்பத்தில் குருவின் பாதகாதிபதியான புதனோடு இணைந்து இருக்கிறார்.
எனவேதான் பாதகாதிபதி கிரக யுத்தத்தில் மற்ற கிரகங்களை பாதிக்காமல் விபரீத ராஜயோகத்தினை இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே யோகங்கள் நிறைந்திருக்கும் ஜாதகங்கள் எந்த விதத்திலாவது எப்படியாவது நல்ல பலன்களை கொடுத்துவிடும். அப்படித்தான் இவருக்கு பல நேரங்களில் அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் யோகங்களின் குவிகள் தான். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.